வணக்கம் நண்பர்களே. இன்று மாலை நேரம் 6 மணியை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கும் வெளிச்செல்ல மனம் வரவில்லை. ஏனோ தெரியவில்லை, மொட்டை மாடிக்கு நோக்கியது என்னுடைய மனசு. மொட்டை மாடிக்கு செல்லுகிறேன். பகல் இன்னும் பயணப்படவில்லை. இருட்டு இன்னும் வந்து சேரவில்லை. ஆனாலும் கிழக்கு வானம் நீளம் பூத்திருக்கிறது. முகமெல்லாம் புன்னகையை ஒட்டி வைத்து கொண்டிருக்கின்ற பூரண நிலவு உச்சத்திலே இருக்கிறான். மேற்கு வானத்தை பார்க்கிறேன். பல வண்ணக் கலவைகளின் கலவையாக சிவந்து இருக்கிறது. கிழக்கே நீளம் பூத்திருக்கிறது. மேற்கே பல வண்ண கலவைகளால் சிவந்திருக்கிறது வானம். ஒரு அற்புதமான காட்சி தான். பௌர்ணமி நிலவோ முன்கூட்டியே வந்திருக்கிறான். இது அற்புதமான நிகழ்வுகளை ரசித்தபடி மொட்டை மாடியிலே நடந்து கொண்டே இருக்கிறேன். நான் படித்த ஒரு கட்டுரையினுடைய தாக்கம் மனசை விட்டு அகலவில்லை. அது காந்தி மகானை பற்றிய ஒரு சிறு கட்டுரை. காந்தி மகானை பற்றி இந்த காலத்திலுமா கட்டுரை எழுதுகிறார்கள்? ஆச்சரியம்தான். ஆனால் காந்தி மகானை பற்றி எந்த காலத்திலே படித்தாலும் ஆச்சரியப்படுவது இயற்கைதான். அப்படி ஒரு சிறு கட்டுரை. அதை படித்து கொண்டிருக்கின்ற போது காந்தியினுடைய சீடர் பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் ஒன்றும் நினைவுக்கு வந்தது. காந்தி மகானைத்தானே படித்து கொண்டிருக்கிறோம். காந்தி மகானுடைய சீடரை பற்றிய சிந்தனை எப்படி வந்தது நமக்கு என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது நடந்த ஒரு நிகழ்வு. காமராஜருடைய தாயார் சென்னைக்கு வருகிறார். என் மகன் பெரிய மந்திரியாக இருக்கிறான். நான் சென்னையை போய் பார்க்க வேண்டும். கருமாரியம்மன் கோயிலுக்கு போக வேண்டும். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போக வேண்டும் என்று மனசெல்லாம் ஆசையோடு அந்த தாய் வந்திருக்கிறார். உதவியாளரை அழைத்து அம்மாவை அழைத்து சென்று கோயிலுக்கு கூட்டி போய் வா என்று சொல்லுகிறார். அந்த அம்மா செல்லுகிறார்கள். கோயில் குளமெல்லாம் சுற்றியாகிவிட்டது. 2 நாள் கழித்தவர் வீட்டுக்கு புறப்பட வேண்டும். விருதுபட்டிக்கு செல்ல வேண்டும். பயணச்சீட்டு வாங்கியாகிவிட்டது. அப்படி இருக்கின்ற நேரத்திலே வீட்டிலே புழக்கத்திலே இருக்கின்ற, அந்த காலத்திலே இருக்கும் அல்லவா, பூனாங்கிளாஸ் என்று சொல்லுவார்களே, வெங்கல டம்ளர் இருக்கும் அல்லவா, அதற்கு பதிலாக எவர் சில்வர் டம்ளர்கள் எல்லாம் புழக்கத்திலே வந்திருந்த காலம். எவர் சில்வர் பாத்திரங்கள் அப்போதுதானே புழக்கத்திலே வந்தது. அது எனவே முதலமைச்சர் வீடு என்கின்ற காரணத்தினாலே எவர் சில்வர் பாத்திரம் இருந்தால் அது பணக்காரத்தனமாக இருக்கும். இவர் முதலமைச்சருடைய வீடு என்கின்ற காரணத்தினாலே அங்கே எவர் சில்வர் டம்ளர்கள் புழக்கத்திலே இருந்தது. இந்த அம்மாவுக்கு அது அதிசயமாக இருந்தது. கேட்டதா உதவியாளரிடத்திலே, வைரவா, இது என்னப்பா வெள்ளி லோட்டாவா என்று கேட்கிறார். இல்லையம்மா, இது எவர் சில்வர்னு புதுசாக வந்திருக்குமா, வெள்ளி மாதிரி என்று சொல்லுகிறான். அப்படியா, நல்லா இருக்குப்பா, 2 லோட்டா எடுத்து வையேன். 4 பேர் வருவாங்கள்ல, அவங்களுக்கு மோர் தண்ணி கொடுக்கலாம், காப்பி தண்ணி கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. உடனே அந்த உதவியாளர் என்ன செய்கிறார், ஒரு 6 டம்ளரை எடுத்து ஒரு பேப்பரிலே சுற்றி ஒரு மஞ்சள் பையிலே வைத்து அந்த அம்மா கையிலே தந்து விடுகிறார். அந்த அம்மா ட்ரங்கு பெட்டியை எடுத்துக்கொண்டு, பஞ்சப்பையை எடுத்துக்கொண்டு ஊருக்கு புறப்படுகிறார்கள். கையிலே ஒரு கூஜா இருக்கிறது, ட்ரங்கு பெட்டி இருக்கிறது, மஞ்சள் பை இருக்கிறது. அந்த அம்மா புறப்படுகிறார்கள். என்னம்மா, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா? சந்தோஷம் தானே? சரி, உடம்பு பார்த்துக்க, பத்திரமா போயிட்டு வா என்று சொல்லுகின்ற போது, அது என்ன பையில் என்று கேட்கிறார். ஒன்றும் இல்லைப்பா, சிலுவர் லோட்டா என்று சொல்லுகிறது அந்த அப்பாவி தாய். என்ன எடுத்து காட்டுகிறார். அதை எடுத்து கீழே வையின்னு. அது என்ன உன் பிள்ளை சம்பாத்தியம் நினச்சியோ?
அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சொத்து. உள்ள லோட்டாவில் மோர் தண்ணி குடித்தா போதும், எடுத்து கீழே வை என்று சொல்லிவிட்டார். யாருக்கு சொல்லுகிறார்? பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய்க்கு. ஒரு எவர் சில்வர் டம்ளர் இப்போது சந்தைகளிலே கூறு கட்டி விற்கிறார்கள். 3 டம்ளர் 10 ரூபாய் கூறு கட்டி விற்பார்கள். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த 6 டம்ளர்களை தர மறுத்து விட்டார். எடுத்து வைத்து விட்டு போய் என்று சொல்லிவிட்டார். இது காமராஜர் இருந்த காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் என்று படித்த ஞாபகம். இது ஏன் இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்று சொன்னால், காந்தி மகானுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை படித்து கொண்டிருக்கிறேன். அந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறது யார் என்று சொன்னால், காந்தியையும் காமராஜரையும் மதித்து போற்றுகின்ற என்னுடைய நண்பன் எழுதியிருக்கிறான். அவன் படித்ததை பகிர்ந்திருக்கிறான். ஒரு சிற்றிதழிலே வந்திருக்கிறது அந்த செய்தி. அதை படித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பழைய நினைவுகள் ஓடுகிறது. அதை படிக்கின்ற போது காந்தி மகானுடைய மகன் மணிலால் காந்தி தென்னாப்பிரிக்காவிலே இருக்கிறார். அவர் அங்கே இருக்கின்ற ஆசிரமத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மணிலால் காந்தி நீண்ட காலமாக தந்தையையும் தாயையும் பிரிந்திருக்கின்ற அந்த மணிலால் காந்தி இந்தியாவுக்கு வருகிறார். அப்பாவோடு அம்மாவோடு இருக்க வேண்டும் என்று வருகிறார். சபர்மதி ஆசிரமத்துக்கு வருகிறார். அங்கே காந்தி மகானோடும் கஸ்தூரிபாய் அம்மாவோடும் அங்கே சந்தோஷமாக ஒரு மாத காலம் அவர்களோடு இருக்கிறார். அந்த ஆசிரமத்திலே அவர்களோடு இருந்து சந்தோஷமாக இருந்துவிட்டு 1 மாதம் கழித்து விடைபெற்று போகிறார். விடைபெற்று போனதற்கு பிறகு 1 வாரம் கழித்து தகப்பனிடமிருந்து, அதாவது மகாத்மாவிடமிருந்து ஒரு கடிதம் போகிறது. அன்புள்ள மகன் மணிலால் காந்திக்கு அநேக ஆசீர்வாதங்கள். நீ இங்கே தங்கியிருந்ததிலே எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். உன் அம்மாவுக்கு கூடுதல் சந்தோஷம். உனக்கும் அப்படியே இருக்கும் என்று நம்புகிறேன். நீ இருந்த காலத்தில் உணவு வழியில் சாப்பாட்டு செலவுகளில் 27 ரூபாய் 50 காசுகள் கூடுதல் செலவாகியிருக்கிறது. அதை நீ செல்லும்போது கொடுத்து செல்வாய் என்று எண்ணினேன். நீ போகின்ற அவசரத்தில் மறந்து விட்டாய் போலும். அதை உடன் அனுப்பி வைக்கும்படி ஞாபகப்படுத்துகிறேன் என்று எழுதியிருக்கிறார். மணிலால் காந்தியும் தந்தையை பற்றி தெரிந்தவர் தானே. உடனே 27 ரூபாய் 8 அணாவுக்கு அவரை மணி ஆர்டர் எடுத்து அனுப்பிவிடுகிறார். மகனுக்கு சோறு போட்ட காசை கணக்கு எழுதி வைத்திருந்து கேட்டவன் ஒரு தலைவன். பெற்ற அன்னைக்கு எவர் சில்வர் டம்ளரை கூட கொடுத்தனுப்ப மனசில்லாத ஒரு தலைவன். இப்படிப்பட்டவர்களெல்லாம் தலைவர்களாக இருந்து வழிநடத்திய காங்கிரஸ் கட்சியிலே நானும் இருக்கிறேன் என்பதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, எல்லையற்ற சந்தோஷம். அந்த நினைவுகளோடு தான் நடைபெற்று கொண்டிருக்கிறேன். இதோ பூரணச்சந்திரன் மின்னிக் கொண்டிருக்கிறான். இருட்டு மெதுவாக உள்ளே நுழைந்து விட்டது. பகல் விடைபெற்று போய்விட்டது. இந்த பூரண சந்திரனுடைய அந்த சிரிப்பை, அந்த புன்னகையை, அந்த இதமான காற்றின் தழுவலோடு